இந்திய கொடியை லட்சத்தீவில் ஏற்றிய ஆற்காடு இரட்டையர்கள். இந்தியாவிற்கு தொடர்ந்து சீண்டல் தரும் மாலத்தீவை ஆதரிக்கும் சீனர்கள். பல சரித்திரத்தையும் சர்ச்சையையும் கூறுகிறது இந்த பின்னணி. லட்சத்தீவுகள் அரபிக்கடலில் அமைந்திருக்கும் அழகிய தீவு கூட்டம் இன்று உலகம் முழுவதும் தேடப்படும் இடமாகியிருக்கிறது. முப்பத்து 6 தீவுகளை கொண்ட லட்சத்தீவுகளில் 93% மக்கள் இஸ்லாமியர்களே. 1947ஆம் ஆண்டு இந்திய பிரிவினையின் போது பாகிஸ்தானின் பார்வை விழுந்த இடங்களில் தீவுகள். லட்சத்தீவுகளை நோக்கி பாகிஸ்தான் போர்க்கப்பல் விரையும் தகவல் அப்போதைய உள்துறை அமைச்சர் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு கிடைத்தது. உடனடியாக லட்சத்தீவுகள் விரைந்து இந்திய தேசிய கொடியை ஏற்றுமாறு ஆற்காடு இரட்டையர்களான ராமசாமி முதலியார் அவரது சகோதரர் லட்சுமணசாமி முதலியாரை கேட்டுக்கொண்டார் சர்தார் வல்லபாய் பட்டேல். ராமசாமி முதலியாரும் அவரது சகோதரர் லட்சுமணசாமி முதலியாரும் 1887ஆம் ஆண்டு மெட்ராஸ் மாகாணமான கர்னூலில் தமிழ் குடும்பத்தில் பிறந்தவர்கள். கல்வியில் சிறந்து விளங்கிய இருவரும் சுதந்திரத்திற்கு முன்பும் பின்பும் நாட்டின் நிர்வாகம் மற்றும் அரசியலில் முக்கிய பங்காற்றியவர்கள். சர்தார் வல்லபாய் பட்டேல் உத்தரவை ஏற்று லட்சத்தீவு சென்றவர்கள் இந்திய தேசிய கொடியை ஏற்றினர். இந்திய ராணுவமும் அங்கு விரைந்தது. அதே வேளையில் லட்சத்தீவு நோக்கி வந்த பாகிஸ்தான் போர்க்கப்பல் இந்திய தேசிய கொடி பட்டொலி வீசியதை பார்த்து பின்வாங்கிவிட்டது. இந்த வரலாற்று நினைவுகளை பலமுறை தனது உரையில் சுட்டிக்காட்டியிருக்கும் பிரதமர் மோடி, அழகான தீவுகளையும் சமுத்திர கரைகளையும் சென்று பார்ப்பீர்கள் என இந்தியர்களை லட்சத்தீவுக்கு சுற்றுலா செல்லவும் கேட்டு வருகிறார். அந்த வகையில் லட்சத்தீவில் பல திட்டங்களை தொடங்கி வைக்க சென்ற பிரதமர் மோடி இயற்கையை ரசித்ததோடு சாகச பயணத்தை விரும்புபவர்கள் கண்டிப்பாக லட்சத்தீவிற்கு வர வேண்டும் என்ற கோரிக்கையையும் விடுத்தார். இதன் தொடர்ச்சியாகவே லட்சத்தீவு சுற்றுலா இந்தியா முழுவதும் தேடுபொருளாகியது. பலர் மாலத்தீவோடு ஒப்பிட்டு சமூக வலைதளங்களில் கருத்துக்களையும் பதிவேற்ற தொடங்கினர். ஆனால் பிரதமர் மோடியை அவமதிக்கும் வகையில் மாலத்தீவிலிருந்து, அதுவும் அந்நாட்டு அமைச்சர்களே கருத்துக்களை பதிவிட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மாலத்தீவு அதிபராக முகமது முய்சு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சீனா துருக்கியோடு நெருக்கம் காட்டுகிறது. இந்திய ராணுவத்தை வெளியேற கூறுவதோடு கடுமையாக இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது முகமது முய்சு அரசு. தொடர்ந்து லட்சத்தீவு சுற்றுலாவை கண்டு மாலத்தீவு அச்சம் கொள்கிறதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. மாலத்தீவின் மொத்த ஜிடிபியின் சுற்றுலாவின் பங்கு 28% ஆகும். மாலத்தீவுக்கு சுற்றுலா செல்பவர்களில் இந்தியர்களே முதலிடம் பிடிக்கிறார்கள். பயண செலவு குறைவு, அழகிய கடற்கரை, சுற்றுலா என இந்தியர்களை ஈர்க்கிறது மாலத்தீவு. இந்தியர்கள் அங்கு செல்வது அதிகரித்து வந்த சூழலில் மாலத்தீவின் செயல்பாட்டால் தற்போது மாலியை புறக்கணிப்போம் என்று சமூக ஊடகங்களில் ட்ரெண்ட் செய்து வருகின்றனர் இந்தியர்கள். அதேபோல் கலாச்சாரம், இயற்கை பேரழகிற்கு பெயர் போன இந்தியாவில் கடல் தீவுகள் சார்ந்த சுற்றுலாவை மேம்படுத்த லட்சத்தீவுகள், அந்தமான் தீவுகளில் சூழல் பாதுகாப்போடு மேம்பாட்டு திட்டங்களை அரசு செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் இணையத்தில் எழுந்துள்ளன. பில்கிஸ் பானு வழக்கில் 11 குற்றவாளிகளின் முன் விடுதலையை ரத்து செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம். இந்த தீர்ப்பின் பின்னணியை பற்றி விவரிக்கிறது இந்த தொகுப்பு. கடந்த 2002ஆம் ஆண்டு நடந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் மற்றும் கலவரத்தில் பில்கிஸ் பானு என்ற கர்ப்பிணி பெண் கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு ஆளானார். இந்தியா முழுவதும் இந்த வழக்கு பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு 2008இல் பில்கிஸ் பானுவுக்கு நீதி கிடைத்தது.
குஜராத்தில் இருந்து இந்த வழக்கு மகாராஷ்டிராவிற்கு மாற்றப்பட்டதை அடுத்து இந்த வழக்கில் 11 குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பை உறுதி செய்திருந்தது மும்பை உயர்நீதிமன்றம். ஆனால் அந்த 11 குற்றவாளிகளையும் குஜராத்தின் 1992ஆம் ஆண்டு பொது மன்னிப்பு கொள்கையின்படி கடந்த 2022ஆம் ஆண்டு குஜராத் அரசு தாமாக முன்வந்து விடுதலை செய்தது. குஜராத் அரசின் இந்த நடவடிக்கை நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. பல தரப்பிலும் குஜராத் அரசிற்கு எதிராக கடும் கண்டனங்கள் எழுந்தன. அவர்களின் விடுதலைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் பல வழக்குகள் தொடரப்பட்டு விசாரணையும் நடந்தது. இந்த நிலையில் பில்கிஸ் பானு வழக்கில் 11 குற்றவாளிகளின் முன்விடுதலையை ரத்து செய்து நீதிபதிகள் நாகரத்னா மற்றும் உஜ்ஜல் புயான் ஆகியோர் அடங்கிய அமர்வு தீர்ப்பளித்துள்ளது. பில்கிஸ் பானு வழக்கில் தண்டனை குறைக்கும் அதிகாரம் குஜராத் அரசிற்கு இல்லை என்று கூறிய உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் மகாராஷ்டிரா அரசின் அதிகாரங்களை குஜராத் அரசு அபகரித்திருப்பதாக குற்றம் சாட்டியது. அதோடு இந்த வழக்கில் குஜராத் மாநிலம் அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டு உள்ளதாகவும் குற்றவாளிகளை விடுவிப்பதற்கான குஜராத் அரசின் ஆவணங்களை சரிபார்த்ததில் அதில் மோசடி நடைபெற்றிருப்பதும் தெரியவந்துள்ளதாகவும் குஜராத் அரசை கடுமையாக விளாசியுள்ளது உச்சநீதிமன்றம். இந்த வழக்கில் 11 குற்றவாளிகள் அடுத்த 2 வாரங்களுக்குள் மீண்டும் சிறையில் சரணடைய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பிற்கு பல்வேறு தரப்பினரும் வரவேற்பு தெரிவித்து வருகின்றனர். உலகின் நீண்ட காலம் பெண் பிரதமராக வசிக்கும் ஷாஹித் ஹசீனா வங்கதேசத்தின் 5வது பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்த தேர்ந்தெடுப்பு இந்தியா மற்றும் சீனா 2 நாடுகளுக்கும் ஆதரவாக இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. அதற்கு என்ன காரணம் என்ற பின்னணியை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து கலவரங்கள் நடந்து வந்த வங்கதேசத்தில் எதிர்க்கட்சிகள் பலவும் தேர்தலை புறக்கணித்தன. இந்த நிலையில் ஒரு வழியாக பொதுத் தேர்தல் நடந்து முடிந்து அங்கு எதிர்பார்க்கப்பட்டது போல் மீண்டும் 5வது முறையாக பிரதமராக பதவியேற்க இருக்கிறார் ஷேக் ஹசீனா. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற வங்கதேச பொதுத் தேர்தலில் 299 தொகுதிகளில் 224 தொகுதிகளை கைப்பற்றி ஹசீனாவின் அவாமி லீக் கட்சி மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துள்ளது. இந்த வெற்றியின் மூலம் உலகிலேயே நீண்ட காலமாக மக்களால் தேர்வு செய்யப்பட்டு பொறுப்பில் இருக்கும் பெண் தலைவர் என்ற பெருமையை அவர் தன்வசமாக்கியிருக்கிறார். ஹசீனா சர்வாதிகாரி போல் செயல்படுகிறார் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட போதிலும் வங்கதேசத்தின் பொது தேர்தலில் தலையிட அமெரிக்கா முயற்சித்தும் இந்தியா, சீனா மற்றும் ரஷ்யாவின் பேராதரவு பெற்ற தலைவராகவே நீடிக்கிறார் ஹசீனா. இஸ்லாமிய நாடான வங்கதேசத்தில் இனவெறி மற்றும் தீவிரவாத செயல்பாடுகளை ஒடுக்கக்கூடிய வகையில் ஹசீனா செயல்படுவதே இந்தியா அவரை ஆதரிக்க முக்கிய காரணம். இத்தனைக்கும் வங்கதேசத்தின் முதன்மை வர்த்தக பங்காளி சீனாதான். வங்கதேசத்தில் முதல் குடியரசுத் தலைவரான வங்கபந்து ஷேக் முகமது முஜிபுர் ரஹ்மானின் மகளான ஹசீனா இந்தியாவுடன் மிகவும் நெருக்கமான தொடர்பு கொண்டவர். கடந்த 1975ஆம் ஆண்டு தனது தந்தை உட்பட குடும்பத்தினர் பலரும் வங்கதேசத்தில் படுகொலை செய்யப்பட்ட போது இந்தியாதான் ஹசீனாவுக்கு அடைக்கலம் கொடுத்தது. 6 ஆண்டுகள் டெல்லியில் வசித்து வந்த அவர் பிறகு 1981ஆம் ஆண்டு வங்கதேசத்திற்கு திரும்பினார். 1986 முதல் தேர்தலை சந்தித்து வரும் அவர் 1996இல் வங்கதேசத்தில் பிரதமராக முதல் முறையாக பதவியேற்றார். பிறகு மீண்டும் 2009ஆம் ஆண்டு ஆட்சியை பிடித்த ஹசீனா அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து வங்கதேசத்தில் ஆட்சியை செய்து வருகிறார். ஒரு காலத்தில் மிகவும் ஏழ்மையான நாடாக இருந்த வங்கதேசம் இவரது ஆட்சியின் கீழ் பொருளாதாரத்தில் குறிப்பிட்ட முன்னேற்றம் கண்டுள்ளது. இன்று சீனாவுக்கு அடுத்தபடியாக உலகின் 2வது பெரிய ஆடை ஏற்றுமதியாளராக இருக்கும் வங்கதேசம் ஜவுளித்துறையில் இந்தியாவை விடவும் அசுர வளர்ச்சி கண்டு வருகிறது. இப்படி இந்தியாவுடன் ஹசீனாவின் நட்பு ஒருபுறம் தொடர்ந்தாலும் சீனா தனது பெல்ட் அண்ட் ரோடு திட்டத்தின் மூலம் வங்கதேசத்தில் அதிக முதலீடு செய்து வருவதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது இந்தியா. உலக கோடீஸ்வரரான எலன் மஸ்க் போதை பழக்கம் கொண்டவரா? இந்த செய்தி இப்ப பரபரப்பை கிளப்பி இருக்கும் நிலையில அதன் காரணத்தின் பின்னணி என்ன அப்படிங்கிறதை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. உலகின் நம்பர் 1 பணக்காரர். தரையில் ஓடும் கார் முதல் விண்ணில் பாயும் விண்கலம் வரை இவர் கால் பதிக்காத துறையே இல்லை என சொல்லிவிடலாம். அந்த அளவிற்கு நவீன உலகில் பல துறைகளில் ஆதிக்கம் செலுத்தி வருபவர் எலான் மஸ்க்.
தனது தடாலடி கருத்துக்களால் அவ்வப்போது இவர் சர்ச்சையில் சிக்குவதும் அதிரடியாக விமர்சனம் செய்து பலரையும் வம்புக்கு இழுப்பதும் எலன் மஸ்கிற்கு ஒன்றும் புதிதல்ல. ஆனால் கடந்த 2018ஆம் ஆண்டு பொதுவெளியில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது மரிஜுவானா என்ற கஞ்சாவை புகைத்து சர்ச்சையில் சிக்கிய எலன் மஸ்க் தற்போது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் நிகழ்ச்சி ஒன்றில் போதையுடன் கலந்து கொண்டதாக பிரபல அமெரிக்க நாளிதழ் வெளியிட்ட செய்தி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது மட்டுமல்ல, இதற்கு முன்பு வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் ஆசிட் எனப்படும் LSD, மேஜிக் மஷ்ரூம், கெட்டமைன், கொக்கைன், எக்ஸ்டசி மற்றும் சைடெலிக் போதை மருந்துகளை அவர் உட்கொண்டதாகவும் செய்தி வெளியாகியுள்ளது. ஆனால் இந்த செய்தியை எலன் மஸ்க் முற்றிலும் மறுத்துள்ளார். நாசா சார்பாக அவரது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தில் 3 ஆண்டுகளாக வழக்கமாக நடைபெற்ற போதைப்பொருள் சோதனையில் ஒருமுறை கூட அவர் போதைப்பொருள் உட்கொண்டது தெரியவரவில்லை என மஸ்கின் வழக்கறிஞர் விளக்கமளித்திருக்கிறார். ஆனால் அவர் போதைப் பொருள் பயன்படுத்துவதாக வெளியாகிய செய்தி டெஸ்லா நிர்வாகிகள் மற்றும் முதலீட்டாளர்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற பழக்கம் கொண்டவரால் எப்படி தனது வணிக சாம்ராஜ்யத்தை கடைசி வரை கட்டிக்காக்க முடியும், அவரை நம்பி எப்படி முதலீடு செய்வது என்று அவர்கள் அஞ்சுவதாக செய்திகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றன. பிரபல தனியார் தொழில்நுட்ப நிறுவனத்தின் CEO ஒருவர் தனது மகனை கொன்று லக்கேஜ் கேரேஜில் கேரி செய்து கொண்டு சென்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதற்கு பின்னணியில் முக்கிய காரணமாக அவரது கணவர் இருப்பது தெரிய வந்துள்ளது. இதனின் முழு பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பெங்களூருவில் செயல்பட்டு வரும் பிரபல தனியார் தொழில்நுட்ப நிறுவனத்தின் தலைமைச் செயலதிகாரியாக இருப்பவர் சுச்சனா சேத். இவர் கடந்த 6ஆம் தேதி தனது 4 வயது மகனுடன் வடக்கு கோவாவில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்த நிலையில் அங்கிருந்து ஜனவரி 8 பெங்களூரு புறப்பட்டுச் சென்றிருக்கிறார். அறையை விட்டு வெளியேறி தங்கியிருந்த ஹோட்டல் மூலமே கால் டாக்ஸி ஏற்பாடு செய்து சுச்சனா சேத் புறப்பட்ட நிலையில் அவர் தங்கியிருந்த அறையை ஹோட்டல் ஊழியர்கள் சுத்தம் செய்ய சென்றிருக்கின்றனர். உள்ளே நுழைந்ததும் இரத்த வாடையால் திடுக்கிட்டு போன ஊழியர்கள் அறைக்குள் பல இடங்களில் ரத்தம் தெறித்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உடனே ஹோட்டல் நிர்வாகம் மூலம் ஊழியர்கள் போலீசில் புகாரளித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த வடக்கு கோவா போலீசார் ஹோட்டல் CCTVயை கைப்பற்றி விசாரணையை தொடங்கிய போது அதிர்ச்சி காத்திருந்தது. ஹோட்டலுக்குள் வரும்போது தனது 4 வயது மகனுடன் நுழைந்த சுச்சனா சேத் புறப்பட்டு சென்ற போது அவர் மட்டுமே சென்றதும் உடன் மகன் இல்லாததும் தெரிய வந்தது. உடனே ஹோட்டல் நிர்வாகத்தினர் ஏற்பாடு செய்து கொடுத்த கால் டாக்ஸி டிரைவரின் செல்போன் எண் மூலம் போலீசார் பேசிய போது தன்னுடைய மகனை தன் தோழி அழைத்துச் சென்றிருப்பதாக கூறிய நிலையில் அந்த தோழியின் முகவரியை அதிகாரிகள் கேட்டுள்ளனர். உடனே சுச்சனா சேத் அளித்த முகவரியின்படி அங்கு சென்ற போலீசாருக்கு அந்த முகவரி போலியானது என்பது தெரியவர உடனே டிரைவரை தொடர்பு கொண்ட போலீசார் அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு செல்லுமாறு கட்டளையிட்டிருக்கின்றனர். இதற்குள் கார் தற்போது சென்று கொண்டிருக்கும் வழித்தடத்தை கண்டறிந்த போலீசார் கர்நாடகாவின் சித்ரதுர்கா போலீசாருக்கு ஏற்கனவே தகவல் தெரிவித்த நிலையில் அவர்களும் வழிமேல் வெளிவைத்து காத்திருக்கின்றனர். இந்நிலையில் சித்ரதுர்காவின் ஐமங்கலா காவல் நிலையத்தை சுச்சனா சேத்தின் கால் டாக்ஸி வந்தடைந்த நிலையில் அங்கு வடக்கு கோவா போலீசாரும் வந்தடைந்தனர். காவல் நிலையத்தில் வைத்து சுச்சனா சேத்திடம் விசாரணை நடத்திய போலீசார் அவரின் லக்கேஜை பறித்து சோதனையிட்ட போது அதில் சுச்சனா சேத்தின் 4 வயது மகன் சடலமாக கிடந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. விசாரணையில் சுச்சனா சேத்திற்கு அவரைப் போலவே பிரபல தொழில்நுட்ப நிறுவனத்தில் பணிபுரியும் வெங்கட்ராமன் என்பவருடன் திருமணமாக இருந்ததும் அவர் வெளிநாட்டில் தங்கி பணிபுரிந்து வருவதும் தெரிய வந்தது. இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் பிரிந்து வாழ்ந்து வந்ததும் தெரியவர இதனால் குழந்தையை அடிக்கடி கணவன் பார்க்க வருவதை பிடிக்காத ஆத்திரத்தில் சுச்சனா சேத் தனது மகனை கொலை செய்ததாகவும் முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. இந்த கொலையின் பின்னணி குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பட்டுக்கோட்டை அருகே காதலித்து கலப்பு திருமணம் செய்த பெண் மர்மமான முறையில் உயிரிழந்திருக்காங்க. அவங்கள யாருக்கும் தெரியாம எரிச்சு இருக்காங்க. அதனின் பின்னணி என்ன அப்படிங்கிறத தெளிவா விவரிக்கிறது இந்த தொகுப்பு. கலப்பு திருமணம் செய்த இந்த இளம் ஜோடியின் சந்தோஷம் ஒரு வாரம் கூட நீடிக்கவில்லை என்பதுதான் நிதர்சனம். அப்படி என்ன நடந்தது என கேட்கிறீர்களா? புன்னகையுடன் தாலியை கழுத்தில் சுமந்த பெண்
காற்றில் கரைந்து விட்டார் என்பதுதான் அதிர்ச்சிகரமான தகவல். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள பூவாலூர் கிராமத்தை சேர்ந்தவர் நவீன். பாலிடெக்னிக் படித்த அந்த இளைஞர் திருப்பூரில் பணிபுரிந்து வருகிறார். பூவாலூர் கிராமத்திற்கு அருகே உள்ள நெய்வ விடுதி கிராமத்தை சேர்ந்த ஐஸ்வர்யா என்ற இளம் பெண்ணுடன் நவீனுக்கு சிறுவயது முதலே நட்பு ஏற்பட்டு காதலாக மலர்ந்துள்ளது. ஆனால் இந்த இருவரும் வேற்று சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதுதான் இவர்களின் விதி தலைகீழாக மாறியிருக்கிறது. இந்த காதல் ஜோடி திருப்பூரில் உள்ள வெவ்வேறு நிறுவனங்களில் பணியாற்றி வந்த நிலையில் கடந்த 2 மாதங்களாக நவீனின் அறையிலேயே தங்கி ஐஸ்வர்யா வேலைக்கு சென்று வந்துள்ளார். காதலுக்கு பெண்ணின் குடும்பத்தினர் ஓகே சொல்ல மாட்டார்கள் என்பதால் இருவரும் திருமணம் செய்ய முடிவு செய்துள்ளனர். அதன்படி கடந்த டிசம்பர் 31ஆம் தேதி தங்கியிருந்த அறையிலேயே நண்பர்கள் மற்றும் அண்டை வீட்டார் மத்தியில் நவீனும் ஐஸ்வர்யாவும் திருமணம் செய்துள்ளனர். இருவரும் திருமணம் செய்த வீடியோ வைரலாக ஐஸ்வர்யாவின் பெற்றோரின் கவனத்திற்கும் அந்த வீடியோ சென்றுள்ளது. வீடியோவை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் உடனடியாக திருப்பூருக்கு விரைந்து சென்று பல்லடம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் நவீனிடம் இருந்து ஐஸ்வர்யாவை பிரித்து சென்று பெற்றோரிடம் ஒப்படைத்துள்ளனர். இதனால் வேதனையில் நொந்து போனார் நவீன். செல்போன் மூலம் ஐஸ்வர்யா எப்படியாவது தன்னை தொடர்பு கொள்வார் என நினைத்த நவீனுக்கு செல்போன் மூலமே வந்தது ஒரு அதிர்ச்சி செய்தி. கடந்த 3ஆம் தேதி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என நண்பர் போன் மூலம் கூற நடுங்கி போனார் நவீன். அது மட்டுமா, இறந்ததை போலீசார் உட்பட யாருக்கும் தெரிவிக்காமல் ஐஸ்வர்யாவின் உடலை மயானத்தில் ரகசியமாக எரித்து விட்டதாகவும் தெரியவர அவருக்கு பேரதிர்ச்சி. அந்த பொண்ணு நானும் மேரேஜ் பண்ணுறது அவங்களுக்கு தெரியாது. அப்புறம் அந்த பொண்ணு சொன்னிச்சு எங்கேயாச்சும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிச்சு. நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் கம்பெனியில் போய் விசாரிச்சிருக்காங்க. அவள் அப்பா இல்லை மாமா அண்ணன் சொல்லிட்டு விசாரிச்சிருக்காங்க கம்பெனியில். அப்புறம் பல்லடம் ஸ்டேஷன்லேருந்து போலீஸ் ஒருத்தர் தான் வந்தாங்க. வந்து பொண்ணை மட்டும் தானே ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்கிறாங்க. 2 பேரும் ஃபஸ்ட்டு ஹேண்ட் ஓவர் பண்ண சொன்னாங்க. அப்போ நான் விசாரித்ததுக்கப்புறம் நான் அவர் பொண்ணை விட முடியாது சார், நானும் வருவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவனை கொல்ல கூட தயங்க மாட்டாங்கடா, அப்படி இருக்காங்க, நீ வேணாம் நீ போயிடு, நான் பொண்ணை மட்டும் எங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், நீ ஊருக்கு போய்ட்டு உங்கள் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து பொண்ணை நீ என்னாலும் பண்ணிக்குவாங்க போய்ட்டு அப்படின்னு சொன்னதுனால நான் பொண்ணை விட்டேன் சார். இந்த மாதிரி அந்த பொண்ணை கொண்டுட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சார். தெரிலடா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாதி தூரத்தில் பைக் எடுத்துகிட்டு போனேன் சார் ஊருக்கு. எங்கள் அப்பா ஃப்ரெண்டெல்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க சார். திருப்பிங்க வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டில் சண்டை போட்டு விசாரிச்சதுக்கப்புறம் தான் சொன்னாங்க உண்மையாக அந்த பொண்ணை கொண்டுட்டான்னு சொல்லி சொன்னாங்க. இந்த விவகாரம் போலீசாருக்கு தெரியவர ஐஸ்வர்யாவின் பெற்றோர் மற்றும் உறவினர்களிடம் விசாரிக்க சென்றபோது அவர்கள் குடும்பத்துடன் தலைமறைவாக இருப்பது தெரிய வந்தது. திருமணமான 4 நாட்களில் பெண் மர்மமான முறையில் உயிரிழக்க கலப்பு திருமணம் செய்த காரணத்திற்காக ஐஸ்வர்யா ஆணவ கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ள நிலையில் அதற்கான விடை விரைவில் வெளிச்சத்திற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் காலவரையற்ற இந்த போராட்டத்தால் மக்களுக்கு எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத விவரமா விவரிக்கிறது இந்த தொகுப்பு. பஸ்ஸே இல்ல, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்போ நான் பாதி வெளில இறங்கிட்டேன். கால் வைக்கவே இடம் இல்ல. காலேஜ் ஸ்கூல் போற அவங்களுமே ரீச் ஆக முடியல, பாதியில இறங்கிட்டாங்க. பல்வேறு கட்டங்களில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியை தழுவியதால 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியிருக்காங்க. ஓய்வு பெற்றவர்களின் அகவிலைப்படியை உயர்த்தி வழங்குதல், புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துதல் அவர்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. மேலும் ஆகஸ்ட் மாதம் தொடங்கி இருக்க வேண்டிய ஊழியர்களுக்கான ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையை உடனடியாக தொடங்க வலியுறுத்துவதோடு காலி பணியிடங்களை நிரப்புவதுடன் ஒப்பந்த அடிப்படையில் ஊழியர்களை நியமிக்க கூடாது என வலியுறுத்துகின்றனர். மேலும் அரசு போக்குவரத்து கழகத்தின் வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகைக்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்றனர். போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் வேலைநிறுத்த போராட்டத்தால் பொதுமக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ள நிலையில்
தற்காலிக பேருந்து ஓட்டுநர்களை வச்சு தமிழக அரசு பேருந்துகளை இயக்க திட்டமிட்டுள்ளது. அதன்படி தமிழகம் முழுவதும் 95% பேருந்துகள் இயக்கப்பட்டதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் ஒரு சில பகுதிகளில் அரசு பேருந்துகளுக்காக மக்கள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. இந்த மாதிரி டைம்லலாம் நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க. இந்த மாதிரி காலேஜ் ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்குலாம் இந்த டைம்லலாம் விட்டே ஆகணும் கன்ஃபார்மாக. இல்லைன்னா அவங்களால போக முடியாது, ரொம்ப கஷ்டம்தான். பஸ்ஸே இல்லை, ஜங்ஷன்லேயும் பஸ் இல்லை, இங்கேயும் பஸ் இல்லை, ப்ரைவேட் பஸ்ஸில் தான் வந்துட்டுருக்கோம். எதுவுமே வரல எங்கள் நாகமங்கலம் சைடு, எல்லாம் ப்ரைவேட் பஸ் தான். அங்கே ஜங்ஷன்லேயும் ஏறி தான் இப்போ ப்ரைவேட் வண்டியில் தான் வந்தோம், பஸ்ஸே இல்லை. நீண்ட நேரம் காத்திருந்து வரும் பேருந்துகளும் கூட்டமாக இருப்பதால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நின்னுகிட்டு வரவே இடம் இல்ல, ஃபர்ஸ்ட் கால் வைக்கவே இடம் இல்ல. ரொம்ப கூட்டமா இருந்துச்சு. பஸ்ஸுமே எனக்கு ரொம்ப ஸ்லோ. நாங்க எல்லாமே காரைக்குடியில இருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இங்க ட்ரைனிங்காக வந்துட்டு இருக்கோம். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நாங்க காலையில சீக்கிரமா எந்திரிச்சு வர்றதே பெரிய கஷ்டம் தான். அதோட நான் டிராவல் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் சுமார் 1 மணி நேரம் காத்திருந்து பயணிகள் அரசு பேருந்தில் ஏறிய நிலையில் தங்களை பாதி வழியில் இறக்கிவிட்டு சென்றதாக தங்கள் மன குமுறலை வெளிப்படுத்தினர். ஒரு 25 பேர்கிட்ட நின்னோம். 7:20க்கு ஒரு பைபாஸ் ரைடர் வந்தாங்க. வந்து ஏறி ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். டிக்கெட் எடுத்துட்டோம். கோவில்பட்டி புது பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் தான் நம்ம ட்ராவல் பண்ண முடியும். நீங்கள் அங்கேருந்து வேறு ஏதாவது ப்ரைவேட் பஸ்ஸோ வேறு ஏதாவது நீங்கள் ஷிஃப்ட் ஆகி போய்க்கோங்க. கோயில்பட்டி புது பஸ் ஸ்டாண்டில் நாங்கள் உங்களை இறக்கி விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சது. இப்போ நான் பாதி வெளியில் இறங்கிட்டேன். இதனால் என் கம்பெனிக்கோ நான் போய் கரெக்டான டயத்துக்கு ரீச் ஆக முடியல. என் கூட ஸ்கூல் காலேஜ் வர்றவங்க ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. அவங்களுமே ரீச் ஆக முடியல, பாதியில் இறங்கிட்டாங்க. பேருந்து பற்றாக்குறையால் தஞ்சாவூரில் பேருந்துகளில் மாணவர்கள் தொங்கியபடியே ஆபத்தான முறையில் பயணம் மேற்கொள்ளும் நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் தருமபுரி, தேனி மாவட்டம் பெரியகுளம், திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி, குமரி மாவட்டம் திருவட்டார் ஆகிய பணிமனைகளில் 100% பேருந்துகள் இயக்கப்பட்டன. அத்துடன் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தைச் சேர்ந்த ஓட்டுநர்கள் முழு பணியில் ஈடுபட்டு ஜனவரி 18ஆம் தேதி வரை அரசுக்கு உறுதுணையாக இருப்போம் என தெரிவித்துள்ளனர். எங்களுக்கு அவர்கள் செய்கிற வேலை நிறுத்தத்தின் மீது எந்த வருத்தமும் இல்லை. ஆனால் செய்கிற காலச்சூழலும் கேட்கிற அரசு இருக்கிற போது அதை செவிமடக்காமல் செய்கிற அந்த செயலைத்தான் நாங்கள் தேவையற்றது என்கிறோம். போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் சிரமத்தோடு பணியாற்றுகிறார்கள். இப்போது அரசிற்காக சிரமத்தை ஏற்றுக்கொண்டு பணியாற்றுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஜனவரி 18 வரை நம்முடைய மக்களின் சேவை எந்த பாதிப்பும் இல்லாமல் தொழிலாளர்கள் சேவையாற்றுவார்கள். அரசுக்கும் தொழிற்சங்கத்திற்கும் இடையேயான பிரச்சனையில நாங்க என்ன செய்வோம்னு தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க பேருந்து பயணிகள்.